ஆனால் சார் அவர் வந்து ஒரு ஆணவத்தோட பேசுகிறார் அப்படின்றத ஏற்றுக்க முடியுமா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, நீங்கள் ஏன் அதை பார்க்குறீங்க? அவர் பாடலை பாருங்க, இசையை கேட்டுட்டு போயிட்டே இருங்க, அவர் பேச்சை கேட்காதீங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும். யார்கிட்ட எதை எடுத்துக்கணுமோ அதை மட்டும் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு அவர் பேச்சு பிடிக்கலன்னா விட்டுருங்க, பாட்டை கேட்டு போங்க. அவர் பாட்டை கேட்காம இருக்கு, அவர் பேசுறதுனால உங்கள் பாட்டை கேட்காம இருக்கீங்களா? தவிர்க்க முடியுமா? தவிர்க்க முடியுமா? இளையராஜா பாட்டை கேட்க மாட்டேன் அப்படி யாராவது சத்தியம் பண்ணுவீங்களா? உங்கள் மொபைல் எடுத்துக்க, யார் மொபைலாக எடுத்துங்க, உலகத்தில் இருக்கக்கூடிய தமிழர்களுடைய மொபைல் எடுத்துங்க. எல்லார் மொபைலையும் இளையராஜா பாட்டு ஒரு பாட்டாக இல்லாத மொபைல் இருக்கா? நிச்சயமா. அப்போ என்ன செய்ய முடியும்? அப்போ அவருடைய பேச்சு, ஒரு வீட்டில் ஒரு பெரியவர் இருக்கிறாங்க, அவங்க யாராவது கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணிட்டு அவங்க பேச்சை நீங்கள் முழுசாக கேட்குறீங்களா? கண்டிப்பாக போயிடுறோம்ல. அது மாதிரி இவருடைய பேச்சை கேட்காதீங்க, பாட்டை கேளுங்க, அவருடைய உயரத்தை பாருங்கள், அவருடைய திறமையை பாருங்கள். ஒரு பண்ணைப்புறம் மாதிரி இன்னைக்கு வந்து அன்றைக்கி ஒருங்கிணைந்த மதுரை மாவட்டமாக இருந்துச்சு. மதுரை மாவட்டத்தில் கேரளா அடிவாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு மலை கிராமத்துக்கு அடிவாரத்தில் இருக்கக்கூடிய கிராமம் பண்ணைப்புறம். அந்த கிராமத்தில் இருந்து சென்னைக்கு வர்றதே ஒரு பெரிய சாதனை. அப்போ வந்து மதுரை வந்து மதுரையிலேருந்து ட்ரெயின் எடுத்து அங்கேருந்து சென்னை வரணும், அதுவே ஒரு பெரிய சாதனை.